தியேட்டருக்கு சென்றவர்களை கண்ணீர் கடலில் மூழ்க வைத்த வாழை திரைப்படத்தை பார்த்து எழுத்தாளர் சாரு நிவேதிதா ஆபாசம் என விமர்சித்தது ரசிகர்களை ஒரு நொடி திகைத்து போக வைத்திருக்கிறது. அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அவன் ப்ளஸ் அந்த டீச்சர், அந்த 2 பேருக்கு இடையில இருக்கிற ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அது அந்த படத்தில் சப்ரஸ் பண்ணியிருக்காங்க. எது இயல்பாக இருக்கோ அதை நீங்கள் சப்ரஸ் பண்ணிங்கன்னா, அதை மறைச்சிங்கன்னா அதுதான் ஆபாசம். பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் பட வெற்றிக்கு பிறகு இயக்குனர் மாரி செல்வராஜின் இயக்கத்தில் வாழை திரைப்படம் வெளியானது. வாழைத்தோப்பு தொழிலாளர்களின் வேதனையை ரத்தமும் சதையுமாக திரையில் அப்படியே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மாரி செல்வராஜ் சிறு வயதாக இருந்தபோது நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருந்த வாழை திரைப்படத்தை பார்த்து நெஞ்சம் கனத்து போனதாக பிரபலங்களே பலரும் பாராட்டியுள்ளனர். விஜயின் கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் கூட வாழை திரைப்படத்திற்கான வரவேற்பு இன்னும் குறையவில்லை. அப்படி இருக்கையில் வாழை திரைப்படத்தை ஆபாசம் என குறிப்பிட்டு எழுத்தாளர் சாரு நிவேதிதா விமர்சனம் எழுதியிருப்பது ரசிகர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. படத்தில் சிவனைந்தா கதாபாத்திரத்தில் வரும் சிறுவன் தனது டீச்சர் மீது அலாதி பிரியம் கொண்டிருப்பவனாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். டீச்சரின் சின்ன சின்ன அசைவுகளை கூட மெய்மறந்து ரசிக்கும் சிவனைந்தா தனது அம்மா அக்காவோடு டீச்சரை ஒப்பிட்டு பேசி அன்பை வெளிப்படுத்தியிருப்பான். இந்த காட்சியை தான் எழுத்தாளர் சாரு நிவேதிதா ஆபாசம் என விமர்சனம் செய்திருக்கிறார். அதாவது தாய்லாந்து போன்ற நாடுகளில் கண்கூசும் வெளிச்சத்தில் ஆணும் பெண்ணும் அந்தரங்க உறவில் இருக்கும் காட்சியின் சாஃப்ட் வெர்ஷனை தான் சிவனைந்தாவுக்கும் டீச்சருக்கும் இடையேயான காட்சிகள் என கீழ்த்தரமான சிந்தனையுடன் விமர்சித்திருப்பது கண்டனத்திற்குள்ளாகியுள்ளது. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப ஆபாசமாக இருந்துச்சு. ஏன் ஆபாசம் சொல்கிறேன்னா, நகிசா ஓஷிமான்னு ஒரு ஜாப்பனீஸ் டைரக்டர் இந்த ரெல்ம் ஆஃப் த சென்சஸ்னு ஒரு முக்கியமான படத்தை எடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எது இயல்பாக இருக்கோ அதை நீங்கள் சப்ரஸ் பண்ணிங்கன்னா, அதை மறைச்சிங்கன்னா அதுதான் ஆபாசம். தனது சொந்த வாழ்க்கையை திரைப்படமாக்கி இருப்பதாக மாரி செல்வராஜ் குறிப்பிட்டிருந்த நிலையில் சாரு நிவேதிதாவின் இந்த விமர்சனம் வாழை திரைப்படம் பார்த்து தியேட்டரில் கண் கலங்கியவர்களுக்கு கடும் ஆத்திரத்தை தான் கொடுத்திருக்கிறது. திரைப்படத்தில் நடித்திருக்கும் நிகிலாவின் தோற்றத்தை ஆபாச படத்துடன் ஒப்பிட்டு சாரு நிவேதிதா கொடுத்திருக்கும் கமெண்ட்டும் அவரை கழுவி ஊற்ற வைத்துள்ளது. எழுத்தாளரான சாரு நிவேதிதா எந்த அளவுக்கு பிரபலமோ அதே அளவுக்கு சர்ச்சைக்கும் சொந்தக்காரர். எந்திரன் திரைப்படத்தை ஆபாசம் என விமர்சனம் எழுதி ரஜினி ரசிகர்களிடம் வசமாக வாங்கி கட்டினார். அதாவது 61 வயதான ரஜினி 37 வயதான ஐஸ்வர்யாவை காதலிப்பது ஆபாசம் என சாரு நிவேதிதா விமர்சிக்க ரஜினி ரசிகர்கள் படை திரண்டு சாரு நிவேதிதாவை வெளுத்து வாங்கினர். அதே போன்று தனது வாசகர் வட்டத்தில் இணைந்த பெண் ஒருவருக்கு வக்கிர உணர்வுகளுடன் ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சாரு நிவேதிதா மீது பாலியல் புகாரும் எழுந்திருக்கிறது. சர்ச்சை சாமியார் நித்யானந்தாவின் ஆதரவாளர் என தன்னை அறிவித்துக் கொண்ட சாரு நிவேதிதாவின் பெரும்பாலான எழுத்துகள் முற்போக்குத்தனமாக இருந்தாலும் கூட அதன் மைய பொருள் என்னவோ கிளுகிளுப்பாகத்தான் இருக்கும். உடலுக்கு கேடு விளைவிக்கும் குடிப்பழக்கத்தை கொண்டாட்டமாக பொதுமைப்படுத்துவது, அந்தரங்க உறவுகளை அலசி ஆராய்ந்து பக்கம் பக்கமாய் எழுதுவதெல்லாம் சாரு நிவேதிதாவின் அக்மார்க் அடையாளங்கள் என்ற நிலையில் 10 பருவ சிறுவன் தனது டீச்சர் மீது வைத்திருக்கும் பாசத்தை ஆபாச கோணத்தில் நினைத்து சாரு நிவேதிதா எழுதியிருப்பது அவர் மீது விமர்சனம் எழ காரணமாக இருந்தாலும் வாழை திரைப்படத்திற்கு நல்ல விளம்பரமாகவும் மாறி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.